தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் திடீரென குவிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக தஞ்சாவூரில் நேற்று இரவு முதல் நகரம் முழுவதும் உள்ள பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல்களை நிரப்பிக்கொண்டும் பிளாஸ்டிக் கேன்களிலும் வாங்கி செல்கின்றனர். தெரியலங்க, நான் இன்னைக்கு தான் வந்தேன். பெட்ரோலாம் கிடைக்காதுன்னு வடக்கு வீதி போனேன். வடக்கு வீதி ஃபுல் பங்கு அங்க கியூல நிக்குது. அங்கேயிருந்து இங்க வந்தா இதுவும் நிக்குது. என்னன்னு தெரியலையே. பெட்ரோல் கிடைக்காது. நீங்க பாருங்க எப்படி தொத்தி அடிக்கிறாருன்னு. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக எரிவாயு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. நாட்டின் முக்கியமான கச்சா எண்ணெய் பாதையாக உள்ள ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பதற்ற நிலை நீடிப்பதால் கப்பல் போக்குவரத்திலும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் தாக்கமாக நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் தாமதம் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களின் விநியோகம் குறைந்து வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரம் பல இடங்களில் வீட்டு பயன்பாட்டு சிலிண்டர்களை கூட முன்பதிவு செய்து பெறுவதில் பொதுமக்கள் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் கச்சா எண்ணெய் இறக்குமதி பாதிப்பால் பெட்ரோல் விலை உயரக்கூடும். மேலும் பெட்ரோல் பங்குகளில் எரிபொருள் இருப்பு குறைந்து வருவதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரவின. இதனால் பலர் பிளாஸ்டிக் கேன்களுடன் பெட்ரோல் பங்குகளுக்கு சென்று பெட்ரோல் சேமிக்க முயன்றதால் பல இடங்களில் கூட்டம் அதிகரித்தது. அந்த வகையில் தஞ்சாவூரில் பல பெட்ரோல் பங்குகளில் வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பெட்ரோல்களை நிரப்பிக்கொண்டும் பிளாஸ்டிக் கேன்களிலும் வாங்கி செல்கின்றனர். பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் எந்த தட்டுப்பாடும் இல்லை. கவர்மெண்ட்ல போதிய அளவு தட்டுப்பாடு இல்லாமல் ஸ்டாக் வச்சிருக்காங்க. மக்களாக பீதி அடைஞ்சு ஒருவேளை ஸ்டாக்கு தட்டுப்பாடு ஏற்படணும்னு நினச்சிக்கிட்டு கூட்டம் எல்லா பங்குலையும் கிரௌட் அதிகமாக இருக்குது. அதனால இந்த மாதிரி சூழ்நிலையில் ஏற்படுது. இந்த வாரனால பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு சில கண்ட்ரியில் ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி நம்ம கண்ட்ரிலையும் ஏற்படணும்னு நியூஸ்னால மக்கள் எல்லாருமே அச்சப்படுறாங்க. அதனால வாட்ஸ்அப்ல ஃபுல்லா அதான் போயிட்டு இருக்கு. இப்போ பங்களாதேஷ்ல பக்கத்தில் உள்ள பங்களாதேஷ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விலையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு, தட்டுப்பாடும் அதிகமா இருக்கு. இப்போ ரேஷன்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க பெட்ரோல் டீசல். அதே மாதிரி நம்ம பக்கத்து கண்ட்ரிங்கிறதுனால அதே இது நமக்கு வந்துருமாங்கிற அச்சத்துல இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா இங்க வந்து போதுமான அளவு ஸ்டாக் இருக்கு. இப்ப நம்மளே வந்து கேட்கறத கொடுத்துட்டு இருக்கோம். பேரல்ல வாங்குற வந்து நம்ம இது டெல்டா மாவட்டங்கிறதுனால அக்ரிகல்ச்சர் பர்பஸ்கெல்லாம் வந்து வண்டியை வந்து வயல் நினைக்கும். அதுக்காக வந்து இரும்பு பேரல்ல வந்து வாங்குவாங்க. அதெல்லாம் நம்ம அத்தியாவசியமா கொடுக்குற மாதிரி தான் சூழ்நிலையா அது அப்பலேருந்து வாங்குவாங்க. அது கொடுக்குறது தான் அது. பட் இந்த மாதிரி நேரத்தில் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் கேட்கறது நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனால் மக்கள் பீதி அடைஞ்சு ஒரே நேரத்தில் கூட்டம் கூடுறாங்க. இதற்கு காரணம் வதந்தியா, விழிப்புணர்வு இல்லாமையா, அல்லது அரசுக்கும் மக்களுக்கும் இடையேயான தகவல் தொடர்பு சரிவர இல்லாததா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் தமிழ்நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் வாய்ப்பு தற்போது இல்லை என அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். நாங்கள் ஒரு குரூப் ஸ்டேட்டஸ் மாரி போட்டுடுறது பசங்க, அதை பார்த்துட்டு எல்லாரும் இது மாரி எடுக்கிறதுனால நைட் 2 மணி வரைக்கும் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. சரியான விழிப்புணர்வு இல்லை. அதனால் புரிஞ்சிக்காம எல்லாம் அவசரப்படுறதுனால நமக்கு வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் கிடைக்காதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையாக வாங்கிட்டு பெட்ரோல் எல்லாம் தட்டுப்பாடாக இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்காக வந்துடும் ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்களே. கவர்மெண்ட் சொல்ல ஜனங்க எல்லாம் பேசிக்கிறாங்க பெட்ரோல் தட்டுப்பாடா இருக்குன்னு. அதனால வந்து வாங்க வந்திருக்கோம். ஒரு 500 ரூபாய்க்கு வாங்க வந்திருக்கோம். ஒரு அரை மணி நேரம் ஆகுங்க. எல்லா பங்குலையுமே கூட்டமா இருக்கு. ஜனங்க எல்லாம் லேடிஸ்ல இருந்து எல்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எண்ணெய் நிறுவனங்கள் பொதுவாக ஒரு மாதத்திற்கு தேவையான எரிபொருளை பெரிய எண்ணெய் முனையங்களில் சேமித்து வைத்திருப்பது வழக்கம். பெட்ரோல் மற்றும் டீசல் பெரும்பாலும் சென்னை, தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் உள்ள எண்ணெய் முனையங்களில் சேமித்து வைக்கப்பட்டு அங்கிருந்து மாவட்டம் வாரியாக உள்ள சேமிப்பு கிடங்குகளுக்கு லாரிகள் மூலம் கொண்டு செல்லப்படுகின்றன. மேலும் சாதாரண பெட்ரோல் பங்குகளிலும் 2 முதல் 5 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் இருப்பு நிலத்தடி தொட்டிகளில் சேமித்து வைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை நம்பாமல் அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டுமே பொதுமக்கள் நம்ப வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்.